ஹலோ மக்களே, ரயில்வே என்டிபிசி தேர்வர்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இனிமேல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்டிபிசி பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்மளோட என்டிபிசி பேட்ச் 1ல் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 11th வீக்கான கிளாஸஸ் போயிட்டுருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா 11வது வாரம் அரௌண்ட் 77 டேஸ்க்கான கிளாஸஸ் கொடுத்துட்டோம். கிளாஸஸ், வீடியோஸ், மெட்டீரியல் எல்லாமே அதில் அப்லோட் பண்ணிட்டோம். அதனால் பார்த்திங்கன்னா புதுசாக செய்கிறவங்களுக்கு அந்த கிளாஸஸ் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால தான் ரீசெண்ட் டைமில் பார்த்திங்கன்னா அந்த ஓல்டு பேட்சில் யாருமே ஜாயின் பண்ணி விடலை. நிறைய பேர் கூட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதனால் புதுசாக ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்டிபிசிக்கான பேட்ச் 2 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இனிமேல் பார்த்திங்கன்னா என்டிபிசிக்கான எக்ஸாம் டேட் வந்து ரயில்வேலேருந்து அனௌன்ஸ் பண்ணல. இன்றைக்கி தான் டெக்னீஷியன் கிரேட் 3க்கு எக்ஸாம் சிட்டி எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதுவே பார்த்திங்கன்னா இந்த மாதம் கடைசி வரைக்குமே மற்ற எக்ஸாம், ரயில்வேயோட மற்ற எக்ஸாம் எல்லாமே கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அடுத்த மாதத்தோட ஸ்டார்டிங் வரைக்குமே அதோட டேட் எல்லாமே கொடுத்துருக்காங்கன்றனால என்டிபிசிக்கு வந்து மினிமம் ஒரு 50லேருந்து 60 டேஸ் அதுக்கு மேலேயுமே டைம் இருக்கும். அதுவும் அண்டர் கிராஜுவேட் போஸ்ட்டுக்கு கண்டிப்பாக சாலிடாக ஒரு 100 நாள் வரைக்குமே டைம் இருக்கும். ஏன்னா கிராஜுவேட் போஸ்ட்டுக்கு முடிச்சதுக்கப்புறம் தான் அண்டர் கிராஜுவேட்டுக்கு எக்ஸாம் வைப்பாங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் கூட என்டிபிசிக்கு ரிலீஸ் பண்ணல. அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் விடணும், அதுலேயும் எக்ஸாமுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எக்ஸாம் சிட்டி சொல்லணும், ஒரு 4 டேஸ் முன்னாடி ஹால் டிக்கெட் விடணும், அதுக்கப்புறம் தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்படின்றனால இதுவே வந்து ஒரு 30லேருந்து 40 நாள் ப்ராசஸ் இருக்குது. அதனால் இந்த எக்ஸாம் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் தான் கண்டக்ட் பண்ணுவாங்கன்றனால சாலிடாக ஒரு 2 மாதம் டைம் ஆகுது இந்த என்டிபிசிக்கு இருக்குது. அப்படின்றனால இந்த லிமிட்டட் டைம், இந்த 50-60 டேஸில் எஃபெக்டிவாக ரீசன்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி படிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த பேட்ச் 2 கண்டக்ட் பண்ண போகிறோம். அது என்ன ரீசன்ட் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ரயில்வேல இதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு. 2019-20 தான் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே லைனாக ரிலீஸ் பண்ணாங்க எலெக்ஷன் டைமில். அதுக்கப்புறம் 2020-21 தான் எக்ஸாம் எல்லாமே கண்டக்ட் பண்ணாங்க. அந்த கொரோனா பேண்டமிக்னால ஒரு வருஷம் தள்ளி போய் தான் எக்ஸாம் எல்லாமே ரிலீஸ் பண்ணாங்கன்றனால ரொம்ப ஓல்டு கொஸ்டினாக தான் கேட்டு இருந்தாங்க. 2020 ரெடி பண்ணி வச்ச கொஸ்டின் பேப்பரை வச்சு தான் 2021 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்கன்றனால கரண்ட் அஃபர்லாம் 2 வருஷத்துக்கான கரண்ட் அஃபர்லாம் வந்திருந்தது. நானுமே அந்த எக்ஸாம் எல்லாமே அட்டன் பண்ணியிருந்தேன். அந்த எக்ஸாம் எல்லாமே பாஸ் பண்ணியிருந்தேன்றனால எனக்கு நல்லாவே தெரியும். கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப ஓல்டாக இருந்தது. ஆனால் இப்போ ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஏஎல்பியான எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதனால் இப்போ கண்டக்ட் பண்ண எக்ஸாமில் எந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கரண்ட் அஃபேர் எது வரைக்கும் கேட்டிருக்காங்க, மேக்ஸ், ரீசனிங், ஸ்டடி, ஜிகே, ஜெண்டர் ஸ்டடீஸ்லாம் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி தான் இந்த புது பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி. அதுவுமே பார்த்தீங்கன்னா ஏஎல்பியில் வந்து ஒரு 75 கொஸ்டின் தான் கேட்பாங்க. 1 மணி நேரம் தான் எக்ஸாம். அதனால் பார்த்தீங்கன்னா ஏஎல்பியில் ஸ்டேடி ஜிகே கேட்கல. ஆனால் இந்த என்டிபிசிக்கு வந்து ஸ்டேடி ஜிகேவும் கேட்பாங்க. ஒரு 100 கொஸ்டின் உண்டு. ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா 40 கொஸ்டின் வரைக்கும் கேட்போம்னு சொல்லி அந்த எக்ஸாம் பேட்டர்ன்லேயே சொல்லிட்டாங்கன்றனால ஸ்டேடி ஜிகே வந்து இந்த என்டிபிசிக்கு இருக்கும். ஆனால் மற்றபடி பார்த்தீங்கன்னா மேக்ஸ், ரீசனிங், ஜெண்டர் ஸ்டடீஸ், கரண்ட் அஃபேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்டிபிசிக்கு ஏஎல்பிக்கு எல்லாமே சேம் தான். ஒரே மாதிரியே தான் படிக்க போகிறோம். அதே லெவல் தான் டஃப்னஸ் எல்லாமே இருக்க போகுது. அதனால் எந்தெந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்து எந்தெந்த டாப்பிக்கு எவ்வளோ டைம் கொடுத்து படிக்கலாம், என்னென்ன மாதிரி ஷெடியூல் போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து தான் இந்த பேட்ச் 2ல் அந்த ஷெடியூல் எல்லாமே போட்டிருக்கோம். அதை பற்றி ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்த்துருவோம். பேட்ச் பார்த்தீங்கன்னாக்கா 21 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அட்மிஷன் வந்து இன்னிலேருந்து 13/12 ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம். 20 வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் ப்ரைஸாக 750 ரூபா சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிங்கன்னா ஃபீஸ் வந்து 1500 ஆயிரும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பேட்ச் 1லேயே நிறைய பேர் 1500 கொடுத்தலாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த ஆஃபர் வந்து 20 வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபீஸ் அதிகமாகிடும். அதனால் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பேட்சில் பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸோட கம்ப்ளீட் டாபிக், மேக்ஸ், ரீசனிங்கு ஒரு 22 டாபிக் உண்டு மேக்ஸு. அதற்கான வீடியோ கிளாஸஸ், அது மட்டும் இல்லாமல் ப்ராக்டிஸ் பிடிஎஃப், ப்ராக்டிஸ்க்கான மேக்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலையுமே இருக்கும். அதாவது இங்கிலீஷ் அண்ட் தமிழில் கொஸ்டின் இருக்கும், எக்ஸ்ப்ளனேஷன் வந்து தமிழில் கொடுத்துருப்போம். அதற்கான ப்ராக்டிஸ் கொஸ்டினும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேயே இருக்கும். அதே மாதிரியே தான் ரீசனிங் ஒரு 28 டாபிக் உண்டு. நம்ம கொடுத்த கிளாஸஸ் மட்டும் படித்து அந்த கொஸ்டின் மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். ஏன்னா ஃபைனலாக ஒரு 10 டேஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே ரிவிஷன் பண்ணுறதுக்கு அதுக்குமே சேர்த்து தான் இந்த ஷெடியூல் எல்லாமே போட்டிருக்கும். அந்த கொஸ்டின் மட்டுமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் போதும். அதற்கான டைம் மட்டுமே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாக்கா கரெக்டாக இருக்கும். இந்த ரீசனிங் டாப்பிக்குமே பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் மெட்டீரியல் பிடிஎஃப் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேயே கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான ஸ்டடி மெட்டீரியல் தமிழில் ப்ரொவைட் பண்ணுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி இதற்கான மெட்டீரியல் எல்லாமே கம்ப்யூட்டர் முதற்கொண்டு பேசிக் கம்ப்யூட்டருமே இதில் கேட்பாங்க. அதற்கான மெட்டீரியல் எல்லாமே தமிழே நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட எஸ்சிஆர்டி, என்சிஆர்டி ரெண்டுத்தையுமே பேஸ் பண்ணி தான் அந்த மெட்டீரியல் எல்லாமே எடுத்திருக்கோம். ப்ரீவியஸ் பேட்ச் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். அது இல்லாமல் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் ஒரு 115 செட் உண்டு என்டிபிசிக்கு. இதுக்கு முன்னாடி கண்டக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு 115 செட். ஏன்னா பார்த்தீங்கன்னா என்டிபிசி நிறைய பேர் எழுதுவாங்க. இந்த தடவையும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 3.5 லட்சம் பேர் வரைக்கும் இந்த என்டிபிசி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு ஒரு ஆர்டி ரிப்போர்ட் வந்திருக்கு. அதனால் காம்படிஷன் கொஞ்சம் ஹெவியாகவே இருக்கும். அதனால் இந்த 60 டேஸை ஃபுல்லாக எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி படிங்க.
அது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டண்டான ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு 50 டாபிக் மேலே. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்சில் ஒரு 100 டாபிக் சொல்லியிருப்போம். அதில் வந்து எப்போமாவது கேட்குற கொஸ்டின் மாதிரியான டாப்பிக்கும் இருக்கும், கேட்காத கொஸ்டினும் சில ஸ்ட்ராட்டஜிக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை எல்லாத்தையுமே பிடிஎஃபாக கொடுத்துருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த 50 டாபிக்ஸ் மட்டும்தான், அது என்னென்ன அப்படின்னு சொல்லி இந்த ஷெடியூலில் கொடுத்துருப்போம். அந்த டாபிக்ஸ்க்கான பிடிஎஃப், அதில் இம்பார்ட்டண்டாக எதுலாம் ஷார்ட்கட் வச்சு மெமரி பண்ணலாமோ அதற்கான வீடியோ கிளாஸஸ்மே கொடுப்போம். ஓகேவா? அந்த நேஷ்னல் பார்க், அது மட்டும் இல்லாமல் சீ போர்ட்டு, அந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்டான வீடியோ கிளாஸஸ்மே கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் ஜனவரி 2024 கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கொடுத்துருவோம், மந்த்லி கரண்ட் அஃபேராகவே. இப்போ நடந்து முடிஞ்ச ஏஎல்பி எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 23 கரெக்டாக ஒரு வருஷத்துக்கான கரண்ட் அஃபேர்லேருந்து கேட்டிருக்காங்க. செப்டம்பர் 23 1-2 கொஸ்டின் தான் வந்திருக்கு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 15 ஷிஃப்ட்டு நடந்தது. அதில் ஒரு 120 கொஸ்டின் வரைக்கும் கரண்ட் அஃபேர் கேட்டிருக்காங்க. அது எல்லாத்தையுமே நாங்கள் பிரித்து வச்சுருக்கோம். அது எல்லாத்தையுமே நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுக்குறேன், எடுத்து பார்த்துக்குங்க. அதுலேயுமே மேஜராக பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் டு ஆகஸ்ட் செப்டம்பர், இப்போ 2024 ஜூன் டு செப்டம்பரில் தான் அதிக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னென்ன மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி அந்த பிடிஎஃப்ல எடுத்து பாருங்க. நம்மளோட டெலகிராம் குரூப்பில் அடுத்தடுத்து இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் 1 by 1 அந்த பிடிஎஃப்மே கொடுப்போம். லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர். அதனால ஜனவரி 24 கண்டிப்பாக கரண்ட் அஃபேர் படிக்கணும். எக்ஸாம் வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி போகுது, February March அப்படின்னு சொல்லி அதுக்கு மேலேயும் தள்ளி போகுதுனாக்கா அந்த தள்ளி போகிற மாதம் வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேருமே இந்த பேட்ச்லேயே கொடுத்துருவோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே தான் பிடிஎஃப் எல்லாமே இருக்கும். அதனால் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிசம்பர் 21 பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எல்லா மெட்டீரியல் கிளாஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெலகிராம் குரூப் மூலிமா தான் கொடுப்போம். அது வந்து ஒரு ப்ரைவேட் டெலகிராம் குரூப். நம்ம பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி அதில் ஜாயின் பண்ணி விட்ருவோம். அதிலே எல்லா கிளாஸஸ் மெட்டீரியலுமே வரும். எல்லா சப்ஜெக்ட்டுக்கான ஸ்டடி மெட்டீரியலுமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். வீக்லி ஒன்ஸ் மெட்டீரியல் எல்லாமே, அதாவது இந்த வாரத்துக்கு என்னென்ன டாபிக் படிக்கணுமோ அதை எல்லாத்தையுமே அந்த மண்டேலே பார்த்தீங்கன்னா அதை கிளாஸஸ் மெட்டீரியல் எல்லாமே கொடுத்துருவோம். 1 வீக்கான மெட்டீரியல் எல்லாமே உங்கள் கைக்கு வந்துடும். அதை வச்சு நீங்கள் அந்த 1 வீக் ஃபுல்லாகவே படிச்சுக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி புக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி அண்ட் எஸ்சிஆர்டி பேஸ் பண்ணி தான் எடுத்துருக்கோம். ஏன்னா இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்றனால கொஞ்சம் என்சிஆர்டி சிலபஸ்லேருந்தும் கொஸ்டின் வரும். அதனால் அதுலேருந்து என்னென்ன இம்பார்ட்டண்ட்டாக கவர் பண்ணுமோ அதையுமே சேர்த்து தான் எடுத்துருக்கோம். மேக்ஸ் ரீசனிங் எல்லாமே ரெக்கார்டட் வீடியோ கிளாஸஸாக கொடுத்துருவோம். அதனால் நீங்கள் எனி டைம் டவுன்லோட் பண்ணி படிச்சிக்க முடியும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே தான் இருக்கும். ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா இந்த 8903302290 அப்படின்ற நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு NTPC பேட்ச் 2ல் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க அந்த ப்ரொசீஜர் சொல்லுவாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டிங்கனாக்கா அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. ஃபீஸ் வந்து 750 ரூபா. இந்த 9487808620 நம்பருக்கு கூகுள் பே இல்லைனா ஃபோன்பே மூலமாக பே பண்ணிவிட்டு அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணால் போதும். எந்த டவுட்னாலும் நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பர்லேயும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த நம்பர் தான் 8903302290. இந்த பேட்ச் பற்றின டீட்டெயிலோட வீடியோவையும் இந்த பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி கூட அந்த பேட்ச் பற்றி ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட ஸ்டடி பிளான் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 60 days ஸ்டடி பிளான். அதில் 50 days வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கு, 10 days வந்து ரிவிஷனுக்கு அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். என்னென்னக்கு என்னென்ன சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி டே 1லேருந்து மேக்ஸ்லேருந்து என்னென்ன டாபிக் வரும், ஸ்ட்ராட்டஜிக்கேலேருந்து என்ன டாபிக், ரீசனிங்லேருந்து என்ன டாபிக், ஜிஎஸ்லேருந்து அந்த பாலிட்டி, ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி லைனாக எவ்வளோ நாள் படிக்கணும், ஒரு கரண்ட் அஃபேர் எத்தனை நாளைக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 4 to 5 days டெய்லி ஒரு 10 pages படித்தா போதும் அப்படின்ற மாதிரி அந்த இம்பார்ட்டண்ட்டான கரண்ட் அஃபேர் எல்லாமே பிடிஎஃபாக நம்ம கொடுத்துருவோம். இந்த ஸ்டடி பிளானை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே போதும். ஃபுல்லாக எல்லா சிலபஸுமே கவர் பண்ணிட முடியும். அந்த கான்செப்ட் ஓரியன்டாக இப்போ என்னென்ன மாதிரி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த கான்செப்ட் ஓரியன்டாக கிளாஸஸ் அண்ட் அதற்கான ப்ராக்டிஸ் மெட்டீரியல் எல்லாமே இருக்கும். இந்த ஷெடியூலை இந்த பிடிஎஃப்ல எடுத்து பார்த்துக்கோங்க. இந்த பிடிஎஃப் வந்து இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நம்மளோட டெலகிராம் குரூப்லையுமே கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக இந்த பிடிஎஃப் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தனியாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா கூட இந்த டாபிக் எல்லாத்தையும் தான் நீங்கள் கவர் பண்ணணும். அதனால் இந்த பிடிஎஃப்ல என்னென்ன டாபிக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. லாஸ்ட் 10 days பார்த்தீங்கன்னாக்கா ரிவிஷன் தான். அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், மேக்ஸ், ரீசனிங், அது மட்டும் இல்லாமல் அந்த ஜெண்டர் ஸ்டடீஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கும். இந்த கரண்ட் அஃபேருக்கு பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸான ரிவிஷன். அதாவது இப்போது ஸ்டேட் கரண்ட் அஃபேர்னா ஸ்டேட் தனியாக, அது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் தனியாக, அந்த இண்டெக்ஸன்ஸ் ரேங்கிங் தனியாக, இன்டர்நேஷ்னல் நியூஸ் தனியாக அப்படின்னு சொல்லி தனித்தனியாக பிரித்து ரிவிஷன் பண்ணுவோம். அது இல்லாமல் அந்த NTPC எக்ஸாம் வரத்துக்கு முன்னாடி இப்போது ரீசெண்டாக கண்டக்ட் பண்ண எக்ஸாம், உதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த ALPலேருந்து ஒரு 120 கரண்ட் அஃபேர் கேட்டிருக்காங்க. அந்த கரண்ட் அஃபேர், அது மட்டும் இல்லாமல் அடுத்து டெக்னீஷியன், RPF இதற்கான எக்ஸாம் எல்லாமே நடக்கும். அதுலேயும் கரண்ட் அஃபேர் கொஸ்டின் எல்லாமே கேட்பாங்க. அதை எல்லாத்தையுமே தனித்தனியாக பிரிச்சும் கொடுத்துருவோம். அதனால் ரீசெண்டாக இந்த 1 இயரில் என்னென்ன இம்பார்ட்டண்டான கரண்ட் அஃபேராக ரயில்வேலேருந்து கேட்குறாங்கன்றதையும் நீங்கள் படிக்க முடியும். அதே எல்லாத்தையுமே கூட நம்மளோட குரூப்பில் பிரித்து கொடுத்துருவோம்.
எல்லாத்துக்குமே ரிவிஷனோட தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு 50 டேஸ் நீங்கள் ஃபுல்லாக படித்தாலே போதும். ஏன்னா பார்த்தீங்கன்னா டேட் வந்து ஒரு 60 டேஸ்க்கு மேலே தான் கிடைக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் படித்து முடிச்சுட்டு இருக்கிற டைம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிவிஷனுக்கு தான் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த ஸ்டடி பிளான் வந்து ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். லிமிடெட் டைமில் எல்லா சிலபஸுமே கவர் ஆகிற மாதிரி. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த CBT 1 வந்து CBT 2க்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிறதுக்கு தான். அதனால் ரொம்ப ஹை மார்க் ஸ்கோர் பண்ணணும் இல்லை, ஆனால் காம்படிஷன் ஹெவியாக இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிடணும். அப்படின்னா தான் CBT 2க்கு போக முடியும். அதற்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு ப்ராப்பரான ஸ்டடி பிளான் போட்டிருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இந்த NTPC நோட்டிஃபிகேஷன் பற்றிலாம் பார்த்துருப்போம். இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி தெரியாதவங்க அதோட நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலுமே இந்த PDF கொடுத்துருக்கேன், எடுத்து பார்த்துக்கோங்க. இந்த NTPC பற்றின ஃபுல் டீட்டெயிலுமே நம்ம சேனலில் வீடியோவாக போட்டிருக்கோம். ரயில்வே NTPC 2024 அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட்டே நம்ம சேனலில் இருக்கும், எடுத்து பார்த்துக்கோங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 100 கொஸ்டின் கேட்பாங்க. ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து 40 கொஸ்டின், மேக்ஸ்லேருந்து 30 கொஸ்டின், ரீசனிங்லேருந்து 30 கொஸ்டின், மொத்தம் 90 நிமிஷம் எக்ஸாம் நடக்கும். இதுவே CBT 2னா மொத்தம் 120 கொஸ்டின் கேட்பாங்க. ரீசனிங் மேக்ஸ்லேருந்து 35, ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து 50. ஆனால் டைம் வந்து அதே 90 நிமிஷம் தான். சிலபஸ் வந்து CBT 1 CBT 2 ரெண்டுத்துக்குமே சேம் தான். அந்த சிலபஸ் டீட்டெயில் எல்லாமே இந்த PDFல இருக்குது, எடுத்து பார்த்துக்கோங்க. விருப்பம் இருக்கிறவங்க சீக்கிரமாக இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. 1 வீக்கில் இந்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குமே இந்த வீடியோவை சஜஸ்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலோட அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.